மனிதன் மட்டும் எப்படி இந்த உயிரினங்கள்லாம் விட பெரிய எல்லா உயிரினங்களை விட ஒரு உயர்ந்து நிற்கக்கூடிய உயிரினமாக எப்படி வந்தான்? நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த உயிரினம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. உண்மையிலே பார்த்தா அந்த பூமிக்கு சொந்தக்காரங்க வந்து கோவிட் குடும்பம் தான். அவங்களுடைய மூத்த குடும்பங்கள் தான் உண்மையிலே வைரோஸ்பியர். பூமியினுடைய யார் உரிமையாளர்னு கேட்டால் வைரோஸ்பியர் தான். வைரஸ்கள் வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் மனுஷன் உள்ள வரான். ஆனால் மனிதன் மட்டும் ஏன் இவ்வளவு உயரமா வந்தான்? ஒரு சிம்பன்சியில இருந்து மனுஷனா மாறினதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு பல ஆய்வாளர்கள் நிறைய எழுதிட்டே இருக்கிறாங்க. முக்கியமா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மானுடவியலை நுட்பமாக பார்க்கிறவர்கள் எப்படி ஒரு குரங்கிலிருந்து ஒரு பகுத்தறிவான மனிதன் வந்தான். இந்த ஆய்வுக்கு பின்னாடி பல கருத்துக்கள் இருக்கு. ஏங்கல்ஸ்ங்கிற மாஸ் ஏங்கல்ஸ் அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு. ஒரு மருத்துவ கருத்து இருக்கு. மூளை மனிதனுக்கு அதிகம் சிந்திக்கக்கூடிய திறன் வந்ததுனால ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. மார்க்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளல. மார்க்ஸ் என்ன சொல்லாருன்னா, முதல்ல வந்தது மூளையோட திறன் இருக்காது. முதல்ல என்னைக்கு முன்னங்கால்கள் ரெண்டும் மேல வந்துச்சோ, கையாக கால்கள் எப்பொழுது கையா மாறிச்சோ அப்ப அவன் கொப்பை ஒடிச்சான், பழத்தை பறிச்சான், அருவாளை தீட்டினான், ஈட்டியை எடுத்தான். தன்னுடைய வளர்ச்சியின் முதல் இது வந்து 2 முன்னங்கைகள். அதுங்கிறது மார்க்ஸோட தியரி. அதே மாதிரி மார்கரெட் மீட் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஒரு சோசியாலஜிஸ்ட். அந்த அம்மா சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு கருத்து. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எப்ப இந்த மனித இனம் வளர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவங்க ஒரே வரியில எழுதுறாங்க. அந்த வரி என்ன எழுதுறாங்கன்னா, என்றைக்கு ஒரு மனிதனுடைய கால் உடைந்து, அதாவது முன் தொடையெலும்பு உடைந்ததுக்கு அப்புறமும் அவன் உயிரோடு இருந்தானோ அதுக்கப்புறம் தான் மானுடம் தோன்றியது அப்படிங்கிறார். முதல்ல டக்குன்னு படிச்சா புரியல, என்னது கால் உடைஞ்சதுக்கும் மனுஷன் வளர்ந்ததுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு. மார்கரெட் மீட் வந்து விளக்குறாங்க. உலகத்தினுடைய எந்த உயிரினமா இருக்கும், புலியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், மானா இருக்கட்டும், ஒருவேளை கால் உடைஞ்சிருச்சுன்னு வைங்க, அது ஓடும் போது குதிக்கும் போது இன்னொரு விலங்கு துரத்தும் போது உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது கீழே கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி மரணம் அடையும். ஆனால் காலெலும்பு உடைந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தன் உயிரோட இருக்கான், அதுக்கப்புறம் நடக்கிறான் போறாங்கிற விஷயம் நடந்திருக்குமானால், அந்த உடைந்த ஒரு மனிதனுக்காக உணவை சேகரித்து கொண்டு இன்னொரு மனிதன் வந்திருக்கிறாங்க. அந்த அன்புதான், அந்த நேசம்தான் மானுடம் தலைத்ததற்கான முதல் படி என்று அவர்கள் எழுதுகிறார்கள் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ரொம்ப ரொம்ப மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை இழை என்பது ஒரு மனித நேயம்தான். எனக்கு அதை படிக்கும் போது இன்னொரு சு வெங்கடேசன் நம்ம எழுத்தாளர் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க. கோவலன் மெட்டு என்று மதுரையில் ஒரு இடம் இருக்கு. அந்த கோவலன் மெட்டு இடத்துல ஒரு பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணப்ப ஒரு மனித உடல்ல கை இல்லாத ஒரு உடல் கிடைச்சது. கை மட்டும் இல்லை. அதை ஆய்வு செய்து அந்த கார்பன் டேட்டிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கை உடைந்ததுக்கு அப்புறமும், கை இல்லாம போனதுக்கு அப்புறமும், வெட்டுப்பட்டதுக்கு அப்புறமும், அதுக்கப்புறமும் ஒரு 15 ஆண்டுகள் இந்த மனிதன் உயிரோடு இருந்திருக்கிறான். அப்ப கை உடைஞ்சதுக்கு அப்புறமும் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவமோ இல்ல பாதுகாக்கக்கூடிய சூழலோ இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை அவர்கள் எழுதுறார்கள். எதற்கு இதை சொல்றேன்னா, ஒரு சக மனிதன் மீதான அன்பும், ஒரு தனக்கு பக்கத்தில் இருக்க மனிதன் நோய்வாய்ப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்பதற்கான ஒரு விஷயம் தான் இந்த மானுடத்தை நகர்த்தி 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 கொண்டு வந்திருக்கிறது நண்பர்களே.